குழந்தைகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி. இன்னைக்கு தமிழ் வகுப்புக்கு உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். சரிங்களா? சரி, நம்ம உயிரெழுத்துக்கள் படிச்சுட்டோம், மெய்யெழுத்துக்கள் படிச்சுட்டோம். படிச்சா மட்டும் போதுமா அத? அத நம்ம எப்படி எழுதணும்னு நமக்கு தெரியணும் இல்லையா? எப்படி எழுத்து வடிவங்கள், அந்த வடிவங்கள் அப்படின்னா, அந்த ஒரு வளைவு சுழியோட எப்படி எழுதணும் அப்படின்னா நமக்கு தெரியணும்ல? சும்மா நம்ம எழுதி பேசிக்கிட்டே, சொல்லிக்கிட்டே போனா, அது எழுத்து வடிவுல வராது இல்லையா? இன்னைக்கு நம்ம இந்த வகுப்புல எழுத்துக்களை எல்லாம் எப்படி அந்த வரி வடிவத்தோட எழுதுறது? அந்த அழகோட, வளைவு சுழியோட எப்படி எழுதுறது? அப்படின்றத நம்ம இந்த வகுப்புல பார்க்க போறோம். முதல்ல உயிரெழுத்துக்கள நம்ம எப்படி அடிப்பிறலாம, மாறாம, அழகோட எழுதுறது அப்படின்றத பார்க்கலாம். சரியா? இப்போ உங்க எல்லாத்துக்கிட்டயும் 2 லைன் நோட்டு நான் சொல்லியிருந்தேன். அதாவது இரட்டை கோடு போட்ட நோட்டு. இந்த பாருங்க இந்த மாதிரி இருக்கும். கடையில பார்த்தோம் அப்படின்னா, இப்படி நோட் இருக்கும். இந்த 2 கோடு மட்டும் இருக்கிற மாரி நோட் இருக்கும். இதுக்கு பேரு இரட்டை கோடு போட்ட நோட்டு. இரட்டை கோடு போட்ட நோட்டு. தமிழ் நோட்டுன்னு கேட்டா தெரியும். சரியா? இந்த மாரி நீங்க நோட்ல வாங்கி ஃபர்ஸ்ட் எழுதி பழகிட்டீங்கன்னா தான், அந்த எழுத்துக்களுக்கு வந்து அந்த அழகோட வடிவம் நமக்கு கிடைக்கும். சரியா? ஓகே. அதனால தமிழுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முதல் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்க முடிஞ்ச வரைக்கும் இரட்டை கோடு போட்ட நோட்ல நல்லா நீங்க பழக்கப்படுத்துறது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா? அப்பதான் அந்த எழுத்துக்களுக்கு வந்து அழகான வடிவம் கிடைக்கும். அழகான எழுத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? இப்ப எழுதலாமா முதல்ல? உயிரெழுத்துக்கள்ல முதல் எழுத்து நம்ம எழுதலாம். சரி? இப்ப பாருங்க. இந்த மாதிரி இரட்டை கோடு போட்ட நோட்டு. ஓகேவா? இதுல எப்படி எழுதணும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு வட்டம் மாதிரி போட்டு, இப்படி வளைவோட போட்டு இப்படி போடணும். சரியா? மறுபடியும் இன்னொரு தடவ சொல்லி தரட்டுமா? இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு குட்டி வட்டம். இங்க பாத்தீங்களா? இப்படி ஒரு குட்டி வட்டம். சரியா? அடுத்தது இந்த குட்டி வட்டத்த இப்படி ஒரு வளைவு மாரி கொண்டு வரணும். சரிங்களா? அப்புறம் கை எடுக்காமயே இப்படி இங்கிருந்து கொண்டு வந்து இப்படி போடணும். சரியா? கொஞ்சம் இதாயிடுச்சு. அடுத்தது இப்படி ஒரு கோடு. நேரா ஒரு கோடு. அவ்வளவுதான். சரியா? மறுபடியும் இத எழுத்த பாப்போமா? இப்போ ஒரு வட்டம் போட்டோம் குட்டியா. அடுத்தது இப்படி கொஞ்சம் இழுத்து விடுறோம். அடுத்து கை எடுக்காம இப்படி வந்து இப்படி போடுறோம். இது எழுத்து பெயர் என்ன? அ. இந்த எழுத்து பெயர் என்ன? அ. சரியா? அதுக்கு அடுத்து என்ன எழுத்துமா? ஆக்கு அடுத்தது. அதே இந்த போடுறோம் முதல்ல. ஒரு வட்டம். அடுத்து ஒரு வளைவு இப்படி. இப்படி போட்டோமா? இது போட்டோமா? ஆக்கு இங்க பாருங்க. இந்த 2 கோட்டுக்கு கீழ இப்படி வரணும். இந்த 2வது கோடு இருக்குல்லையா? இதுக்கு கீழ வரணும் இந்த வளைவு. ஓகே. இந்த சுழி என்ன செய்யணும்? கீழ வரணும். ஓகேங்களா? இப்ப பாருங்க. தான் நீங்க சின்ன பிள்ளைங்க நெறைய பேரு பண்ற மிஸ்டேக் என்ன அப்டின்னா, ஆ ரொம்ப கஷ்டப்பட்டு போடுறீங்க. ஓகேங்களா? அந்த ஜிலேபிய போட்ட மாரியே போடுறீங்க. ஓகே. ஆனா ரொம்ப 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 ஈஸி. ஓகே. இது பாருங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தரேன். போடுறதுக்கு அதே மாரி ஒரு குட்டி வட்டம். சரியா? நம்ம க்கு போட்டோம் இல்லையா? குட்டி வட்டம். இப்படி போட்டுக்கோங்க. சரியா? அடுத்தது க்கு போட்டோம்ல இதே மாரி இங்க போட்டுக்கோங்க. சரியா? அந்த வளைவு போட்டோமா? அப்புறம் இன்னொரு வளைவு. இங்க கை எடுத்து இங்க போடுவோம்ல அதுக்கு பதிலா இப்படி ஒரு வளைவு போட்டு, இந்த வளைவு கை எடுக்காம இப்படியே போட்டுறணும். அவ்வளவுதான். வெரி ஈஸி. சரியா? இங்க பாருங்க மறுபடியும் சொல்லி தரேன். இங்க ஒரு சர்க்கிள் வட்டம் போட்டீங்களா? க்கு போடுற மாரி இப்படி போட்டீங்களா? அகைன் போடுறதுக்கு இப்படி மேல போவீங்கல்ல? அத அப்படியே இப்படி பெண்ட் ஆக்கிட்டு இப்படி போடணும். அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே. நம்ம எதையுமே ஈஸின்னு நினைச்சோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? அடுத்து வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸிங்க பாருங்க. ஒரு நேர்கோடு, அப்புறம் ஒரு படுக்கை கோடு, அகைன் ஒரு நேர்கோடு, 2 புள்ளி. அவ்வளவுதான். அது ரொம்ப ரொம்ப ஈஸி. போடுறது. போடுறது. அடுத்த எழுத்து பாருங்க. அடுத்த எழுத்தும் ஈஸி தான். சரியா? இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வட்டம் போட்டோம். அ அதுக்கு அடுத்தது இப்படி ஒரு பெண்டு போயிட்டு இப்படி நேரா வரணும். நம்ம 2 எப்படி போடுறோம் 2 நம்பர் 2 போடுறீங்களா? அதே மாரிதான். இங்க பாரு ஒரு குட்டி வட்டம். இப்படி வளைஞ்சு இந்த இடத்துல ஒரு வளைவு வளைஞ்சு இப்படி நேரா போகுது வால் மாதிரி. சரியா? இது பேர் என்னது? பூ. இந்த எழுத்து பெயர் என்னது? பூ. இப்ப போட நம்ம படிச்சிட்டோமா? அடுத்தது பாருங்க. ஊ போட போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த முதல்ல போட்டுக்கோங்க. ஒரு குட்டி வட்டம். வட்டத்த கை எடுக்காமயே இப்படி ஒரு பெண்ட் ஆகி இப்படி நேரா ஒரு வால் மாதிரி. அதுக்கு மேல அதனோட முதுகு மேல ஒரு எழுத்து உட்காரணும். சரியா? என்ன எழுத்துன்னு பாருங்க. ஒரு வட்டம் போட்டுக்கோங்க. இப்படி. அவ்வளவுதான். சரியா? இது பேர் என்னது? ஊ. இந்த எழுத்து பேர் என்னது? ஊ. அதுக்கு அடுத்து பாருங்க இந்த பாருங்க 2 கோட்லயும் இந்த வட்டம் டச் ஆகணும். இந்த 2 கோட்லயும் இந்த வட்டம் டச் ஆகணும். தொடணும். அப்புறம் ஒரு படுக்கை கோடு, அப்புறம் அப்புறம் ஒரு நேர்கோடு. அவ்வளவுதான். சரியா? இது ஈஸியா? அதுக்கு அடுத்து பார்க்கலாமா? முதல்ல இதே மாரி போட்டுக்கோங்க. ஒரு நேரா ஒரு வட்டம் இப்படி இப்படி போட்டு இங்க சைடுல இப்படி இழுத்துட்டா போதும். அவ்வளவுதான். இது பேர் என்னது? ஏ. ஓகேவா? அதுக்கு அடுத்தது போடலாமா?
ஐயும் பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்ம தமிழ் எழுத்துக்கள் எல்லாமே ஈஸி தான். நம்ம எழுதி படிச்சுட்டோம் அப்படின்னா, ஈஸியா நம்ம எழுதிடலாம். சரியா? இப்ப ஐ போடலாமா? ஐக்கு இங்க பாருங்க, ஒரு வட்டம் இப்படி போடணும் முதல்ல. ஒரு வட்டம் போட்டு இங்க வந்து டச் ஆகணும். அகைன் மறுபடியும் இதே மாரி. ஓகே. அடுத்தது கீழ வந்து இங்க ஒரு பெண்ட் ஆகணும், இங்க ஒரு பெண்ட் ஆகணும். அவ்வளவுதான். ஓகேங்களா? இது பேர் என்னது? ஐ. ஓகே. ஐ நம்ம ஹேப்பியா இருக்கும்போது ஹை சொல்லுவோம்ல? ஐ. அடுத்தது ஓ. மேம் எனக்கு ஓ போடவே வராது மேம். தப்பு தப்பா போடுவேன் மேம். அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அது ரொம்ப ஈஸி. இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த சர்க்கிள் போட்டுக்கணும். வட்டம் போட்டுக்கணும். சரியா? வட்டம் போட்டுட்டு இப்படி. ஓகேங்களா? இங்க வந்து இப்படி. அதே கை எடுக்காம போய் இப்படி. ஓகேங்களா? சரியா? ஓகே. இப்போ இது ஓ. இந்த எழுத்து பேர் என்னது? ஓ. இதுக்கு அடுத்த எழுத்து இருக்கு இல்லையா? அந்த எழுத்து பேர் என்ன? ஓ! இதே மாரி போடணும் ஃபர்ஸ்ட்டு. இங்க பாருங்க. ஒரு வட்டம் போட்டோமா, கையெடுக்காம இப்படி வந்துரணும். ஓகே. வந்துட்டு மறுபடியும் இப்படி வெளியில போயி, உள்ள ஒரு வட்டம் போடணும். அவ்வளவுதான். இங்க பாருங்க. உள்ள ஒரு சின்ன வட்டம். இது பேர் என்னது? ஓ. இந்த எழுத்து பேர் என்னது? ஓ. ஓகேவா? அடுத்த எழுத்து, கடைசி எழுத்து. இங்க கீழ எழுதுறேன். கடைசி எழுத்து என்ன? இங்க போட்டோம்ல ஓ. இத அப்படியே போடணும். சரிங்களா? இப்ப இங்க ஒரு எழுத்து நம்ம போட்டோம். ஞாபகம் இருக்கா? ஊக்கு. ஊனோட முதுகுல ஒண்ணு நம்ம போட்டோம். ஞாபகம் இருக்கா? இங்க பாருங்க. அதை எடுத்து இங்க பக்கத்துல போட்டுற வேண்டியதுதான். அவ்வளவுதான். ஓகே. ரொம்ப ரொம்ப ஈஸியான உயிரெழுத்துக்கள நம்ம எழுத படிச்சுக்கிட்டோம். சரிங்களா? ஓகே. இதுக்கு நமக்கு தேவையானது இரட்டை கோடு போட்ட நோட்டு. சரியா? அதுல இருந்து தான் நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா, உங்க கையெழுத்து இன்னும் அழகாகவும், அந்த அந்த வரி வடிவத்திலயும் அழகாவும் வரும். சரிங்களா? இன்னும் பெரிய பெரிய நீங்க வகுப்புக்கு போகும்போதும் உங்க கையெழுத்து மாறவே மாறாது. ஓகேவா? இப்ப பாருங்க இங்க எப்படி அழகா இருக்கு பாத்தீங்களா? அடுத்தது ஆ. இங்க இ 2 தடவ எழுதி பார்த்திருக்கோம். இங்க ஈ. அடுத்து இங்க என்னது? உ. இது என்ன எழுத்து? ஊ. அடுத்து இது எந்த எழுத்து? ஏ. இது ஏ. இது ஐ. இது ஓ. இது எழுத்து ஓ. இது ஔ. ஓகேவா? சோ இந்த 12 எழுத்துக்களையும் நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சு பார்த்திருக்கோம்? எழுதி பழகியிருக்கோம். சரிங்களா? டெய்லியும் நீங்க தமிழ் எழுத்துக்கள் இப்படி எழுதி பழகிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அழகான கையெழுத்து கண்டிப்பா வரும். இதுல வந்து எந்த மாற்று கருத்துமே உங்களுக்கு கிடையாது. சரியாம்மா? சோ இன்னைக்கு வந்து முதல் வகுப்பு, 2ஆம் வகுப்புல படிக்கிற பசங்க எல்லாமே வந்து இன்னைக்கு இந்த எழுத்துக்கள மேம் எப்படி சொல்லிக் குடுத்துருக்குன்றத பார்த்து நீங்க என்ன செய்யுங்க, இந்த வீடியோ பார்த்து எழுத பழகிக்கோங்க. சரியா? ஏன்னா எழுத்துக்கள் தான் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அடுத்தடுத்த வகுப்புக்கு போம்போதும் நம்ம எழுதுறோம். ஒரு வாக்கியமா எழுதுறோம். ஒரு சொல்லா எழுதுறோம். அந்த எழுத்து அழகா இல்லைன்னா வச்சுக்கோங்க, நமக்கு மார்க் போகும் இல்லையா? என்ன எழுதியிருக்கான் புரியவே இல்ல. அப்படின்னு சொல்லி மேம் என்ன செஞ்சுருவாங்க? தப்பு போட்டுருவாங்க. அப்படித்தானே? சோ நம்ம எழுத்துக்கள், கையெழுத்து தான் வந்து நம்மள பேப்பர பார்த்தோனே அவ்ளோ ஒரு அழகா இருக்கு. எந்த மாணவன் இது? அப்படின்னு சொல்லி பார்த்து நம்மள என்ன செய்வாங்க? பாராட்டுவாங்க. சரி நம்ம பாராட்டு பிடிக்காதவங்க யாராவது இருக்கமா நம்ம இந்த காலத்துல, உலகத்துல? கிடையாது. சோ நம்ம பேப்பர் வந்து அழகா இருக்குன்னு சொன்னாலே நமக்கு அவ்ளோ ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். அப்படித்தானம்மா? சோ அதனால இன்னைக்கு நம்ம உயிரெழுத்துக்கள் என்ன செஞ்சு பார்த்திருக்கோம்? எழுதி பழகியிருக்கோம். நாளைக்கு இதே மாரி இதே வீடியோல வந்து நம்ம என்ன செய்யலாம்? இன்னொரு வீடியோல மெய் எழுத்துக்கள எப்படி நம்ம எழுதி பழகலாம்? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம உச்சரிச்சு பழகிட்டோம். எப்படி உச்சரிக்கணும்னு, சொல்லி பார்க்கிறதுன்னு. அடுத்து நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கோம்? எழுதி பார்த்திருக்கோம். உயிரெழுத்துக்கள எழுதி பார்த்திருக்கோம். இதே மாரி ஒவ்வொரு வகுப்புலயும் நம்ம என்ன செய்யலாம்? எழுதி படிக்கலாம். முதல்ல நமக்கு தேவைப்பட வேண்டியது வந்து எழுத்துக்கள் வந்து நமக்கு அடையாளம் தெரியணும். சரியாம்மா? இப்ப நெறைய பேருக்கு ஏன் எழுத்து பிழைகள் வருது? நம்ம எக்ஸாம் குடுக்குறாங்க மேம். ஏன் எழுத்து பிழைகள் வருது? உங்களுக்கு அந்த எழுத்துக்கள அடையாளம் காண தெரியல. சரியா? அந்த எழுத்துக்கள அடையாளம் காண தெரிஞ்சா மட்டும் தான் உங்களுக்கு பிழை இல்லாம எழுத வரும். சோ அதனால தான் நான் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு வந்து பேசிக் அடிப்படை தமிழ் எதுக்கு நான் சொல்லிக் குடுக்குறேன்? இந்த பிழைகளை எல்லாம் நீங்க குறைக்கணும். அது எப்படி உச்சரிக்கணும்? நீங்க நல்லா உச்சரிச்சு பழகிட்டீங்கனாலே நீங்க நல்லா எழுதிருவீங்க. சரியா? சோ அந்த உச்சரிப்பு தான் நமக்கு இங்க இருக்கிற பிரச்சனையே இந்த காலகட்டத்துல. சரிங்களா? அந்த கரெக்ட்டான அந்த உச்சரிப்பு இருக்கணும். அந்த லகர வேறுபாடு தெரியணும். ரகர வேறுபாடு தெரியணும். ஓகேவா? நகர வேறுபாடு தெரியணும். இது எல்லாமே நீங்க டெய்லி நம்ம போடுற யூடியூப் வீடியோ எடுத்து பாருங்க. ஓகேங்களா? டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வீடியோக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னா, டெய்லி ஒரு 5 நிமிஷம் நம்ம செலவழிக்கிறது தப்பு கிடையாது. சரியா மாணவர்களே? சரி இந்த வகுப்பு இன்னைக்கு எப்படி இருந்ததுன்னு நீங்க லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா தான் நான் மேம் போடுற டெய்லி வீடியோ உங்களுக்கு வந்து டெய்லி வந்து சேரும். சாயங்காலம் ஒரு 6:30 மணி ஆயிடுச்சா மேம் வீடியோ வந்துரும்னு சொல்லி நீங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு டெய்லி வந்து இப்ப நான் கதைகள் ஸ்டார்ட் பண்றேன். என்னால கதைகள் நான் சொல்லல இல்லையா? நாளைக்கு ஒரு கதைகள் சொல்றேன். ஒரு பாடல்கள். அப்ப நம்ம ஒவ்வொரு வகுப்புக்கு தேவையான பாடப்பகுதிகள் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் வகுப்புக்கு என்ன வேணும்? 2ஆம் வகுப்புக்கு என்ன வேணும்? 3ஆம் வகுப்புக்கு இலக்கணம் என்ன வேணும்? அப்படின்னு சொல்லி நான் பாட புத்தகத்த எடுத்துட்டு வந்து உங்களுக்கு என்ன செஞ்சு தரேன்? சொல்லிக் குடுக்குறேன். ஓகேங்களா? சரி குழந்தைகளே, மீண்டும் நம்ம நாளைக்கு வகுப்புல பார்க்கலாம். உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குனாலும் நீங்க இத ஷேர் பண்ணீங்க அப்படின்னா, அவங்களும் நம்ம வீடியோ பார்த்து தமிழ் கத்துக்குவாங்க. சரியா என்ன குழந்தைகளே? நன்றிம்மா.